வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த எபிசோட் மீம் எபிசோட். ஸோ இன்னைக்கான இந்த எபிசோடில் ஓம் டைட்டில் டீசர் பற்றின மீம்ஸாக இருக்கட்டும், விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்சஷன் அப்படின்னு சொல்லி ரேண்டமாக இப்போ லேட்டஸ்ட்டாக சோஷியல் மீடியாவில் நாம் பார்த்த ஒரு சில மீம்ஸை தான் கலெக்டிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஓம் டைட்டில் டீசர் பற்றி என்னென்ன மீம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மீம் பார்த்தோம் அப்படின்னா ஓமோடைய அந்த போஸ்டரை வச்சு போட்டிருக்காங்க. புரிஞ்சு போச்சு, உங்கள் அப்பா போன அப்புறம் அவருடைய மரம் பெற்ற பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறீங்க, அதான சார் ஸ்டோரி. அப்பா பேர் புஷ்பாவா. ஸோ ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த அப்பா பையன் ஸ்டோரியிலேருந்து தனுஷ் வரவே மாட்டார் போல அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க போல. அதே மாதிரி இந்த ஒரு மீம், எல்லாரும் நீ இந்த கோடாரியை வச்சு வில்லனை வெட்டுவேன்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் நீ விறகு வெட்டி அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் தனுஷ் வந்து ஸ்பையாக வராரு. ஸோ இந்த பழைய அப்பா பையன் சென்டிமெண்ட்டு, அப்பாவுடைய வேலை செய்கிறதெல்லாம் வந்து கொண்டு போக மாட்டாங்க. இது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு கதையாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ அடுத்த மீம், D55க்கு ஓம்னு எதுக்கு டைட்டில் வச்சாங்கன்னு புரியலையா? உண்மையிலேயே வந்து புரியல, ஆனால் கதைக்கு சம்மந்தப்பட்டு தான் வச்சுருக்கோன்னு டேரக்டர் சொல்லியிருக்காரு. இதில் எப்படி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து D56க்கு நம்ம சிவாயன்னு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணதான், ஒரு வேலை வச்சாலும் வைப்பாங்க. அடுத்து புதுப்பேட்டை டெம்ப்ளேட்டை வச்சு ஒரு மீம் போட்டிருக்காங்க. அப்புறம் என்னப்பா, சாப்டர் 2 நம்ம, சாப்டர் 3 சிவாயன்னு அறிவிச்சிடலாமா? அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. அடுத்து சூப்பர்மேன் ஸ்பைடர்மேனுக்கு அப்புறம் அதிகமாக ஊர் மக்களை காப்பாற்றுறது தலைவன் தான். ஓமுக்கு 2 டிக்கெட் கொடுங்க. ஓம் அப்டேட் எங்கடா? ஓம் படத்தை செதற விட்டாங்க. ஓம் ட்ரெய்லர், ஓம் டீசர், ஓம் ஓம் ஓம். எப்படி கூப்பிட்டாலும் ஆவரேஜாக தானே இருக்குது. அடுத்த மீம், கடைசியில் செழியனே பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு ஆக்கி விட்டாங்களே. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஆரா செழியன் இதுதான் இந்த படத்தோட டைட்டிலாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் இருந்தது. அதை வச்சு தான் இப்போ இந்த மீமே போட்டிருக்காங்க. அடுத்த மீம், டீனா ரீசன்ட் மூவி டைட்டில் குபேரா, இட்லி கடை, கரை, நவ் ஓம். சே, என்ன திங்கிங்ரா. இதே மாதிரி இன்னொரு மீம், டீஸ் ரீசன்ட் கேரக்டர் நேம்ஸ் திருச்சிற்றம்பலம், பாலமுருகன், சிவனேசன், முருகன், அனலீசன், தேவா, சங்கர் குருக்கள், கரசாமி, திருக்குமரன். இன்னும் என்னெல்லாம் பார்க்க போகிறனோ. அடுத்து ஸ்டோரி என்னமோ ராஜ்குமார் பெரியசாமியோட தான், ஆனால் இந்த டைட்டில் வைக்க சொன்னது யாருன்னு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தெரியும். எல்லாருக்குமே நல்ல கான்ஃபிடென்ட்டாகவே தெரியுது அது நம்ம டீனா தான் அப்படின்னு. அடுத்த மீம், எல்லாரும் ஓம் கருப்பு சேயோன்னு டைட்டில் வைக்கிறாங்க, நம்ம ஜனநாயகனுக்கு பதிலாக டிஎன் ஜீசஸ்னு டைட்டில் மாற்றிடலாமா? ஏற்கனவே விஜய் அவர்களை வந்து கோலிவுட் ஜீசஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா கோலிவுட் ஜீசஸ்லேருந்து தமிழ்நாடு ஜீசஸ்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. இன்னும் என்னெல்லாம் பார்க்க போகிறோமோ. அடுத்த மீம், என்னடா டைட்டில் ஓம் ஜாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஈஸ்வரன்னு டைட்டில் வச்சியா? ஒரே சொருகு ஹிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இவர் ஒரு பக்கம் ஓம் நம சிவாயன்னு போயிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அவர் வந்து ஆத்மன் வள்ளலார்னு போயிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பயங்கரமாக இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்குள்ள ஏன் சண்டையை மூட்டுறீங்க? அடுத்து தனுஷ் பி லைக், ஆடியோ லான்ச்சில் ஓம் நம சிவாயா சொன்னாதான் அடிப்பாங்க, இப்போ படம் பேரே ஓம்னு வச்சுட்டா அதான் இப்போலேருந்தே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓம் ஓம் நமசிவாயா சொல்கிறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் வந்து நல்லது தான். ஆனால் அதை வலிஞ்சு திணிச்சு ஒரு படத்தோடைய டைட்டிலுக்கு வைக்கும்போது அப்பட்டமாக வந்து வெளிப்படும், அது வந்து கதையோட கனெக்ட் ஆகுது அப்படின்லாம் இவர் சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு தனுஷ் வந்து இதுதான் டைட்டில்னு சொல்லியிருப்பாரு, அந்த டைட்டிலை எப்படியாவது சம்மந்தப்படுத்து அப்படின்னு சொல்லி இவர் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு கனெக்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படி கனெக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை இதனால தான் தனுஷ் வந்து டேரக்டர் ஓம் கூடயும் ஒர்க் பண்ணுறாரோ? உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், அப்துல் கலாம் பயோபிக் ப்ராஜெக்டில் தனுஷ் நடிக்க போகிறாரு. அது வந்து ஓம் கம் டு மை ரூம் அந்த டேரக்டர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அடுத்து இந்த ஓம் டைட்டில் டீசரில் சாய் அபியங்கர் மியூசிக்கல்னு வரும்போது ஒரே ஒரு ஐ மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மறைஞ்சிட்டு போகும், இசை அபியங்கர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ ஏற்கனவே இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து இசை ஞானி யார் தெரியுமானா தெரியும், நம்ம சாய் அபியங்கர் தானே அப்படின்றாங்க. இது சாய் அபியங்கரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் இவங்களே இப்போ படத்தில் வந்து இசை அபியங்கர் இசை அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மீம்ஸ் சூர்யா பற்றி. ஸோ அவருடைய விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மற்றவங்க எங்கள் படத்துக்கு வச்ச பேர் சுகர் டேடி, ஆனால் நாங்கள் வச்ச பேர் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தக் லைஃப் மாதிரி தான் இது இருக்க போதும் அப்படின்னு. அந்தளவுக்குலாம் மோசமாக இருக்காதுன்னு தான் நம்புகிறேன். பட் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு லவ் ஸ்டோரி தான். வெங்கி அட்லூரி எப்படி டீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த மீம், கருப்பு படம் 300 கோடி அடித்ததெல்லாம் இருக்கட்டும், விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் FDFSலாம் ஃபில் பண்ணிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா கருப்பு வந்து ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக RJ பாலாஜி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. ஆனால் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் வந்து அப்படி கிடையாது. ஸோ அதனால் இதே அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வருமா, இல்லை கம்மியாகுமா, இல்லை அதிகமாகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு தமிழை விட தெலுங்கில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் தான் நினைக்கிறேன். அடுத்த மீம், என்னடா கருப்பு ட்ரெண்டிங் 3க்கு போயிருச்சு, சேம் டைமில் கங்குவா ட்ரெண்டிங் 8ன்னு பார்த்தேன், இப்போ தான் புரியுது வடக்கன்ஸ் கங்குவாவை கருப்புன்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு.
ஒடுமடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. உடனே கங்குவா வந்து ட்ரெண்டிங்கில் வருது, ட்ரெண்டிங் நம்பர் 8ல் இருக்குன்னொடனே ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சில படங்கள்லாம் வந்து லேட்டாக 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் மக்கள் புரிஞ்சுப்பாங்க, அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ ஒரு வருஷத்துலையாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. டேய், அவன் கங்குவாக்கும் கருப்புக்கும் வித்தியாசம் தெரியாமல் பார்த்து ஏமாந்துக்கிட்டு இருக்கான். அடுத்து ஜித்து மாதவன் கம்ப்ளீட்டிங் அ ஹோல் மூவி இன் வெற்றிமாறன்ஸ் பேட்ச் ஒர்க் டைம். அது என்னமோ உண்மைதாங்க. அதனால தான் சூர்யா வந்து வெற்றிமாறன் கிட்ட போகாமல் ஜித்து மாதவன் கிட்ட வந்திருக்காரு. அடுத்த மீம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், S47 கம்ப்ளீட் ஆகி S48 லான்ச்சுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. S47னா சூர்யா 47, S48னா சூர்யா 48. ஆனால் இன்னும் S43 யாருன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கோம். சூர்யா 43 மட்டும் இல்லை, சூர்யா 41 யாருங்கிறது தெரியல. ஏன்னா சூர்யா 41 தான் வணங்கான், அது வந்து பாதிலே ட்ராப் ஆயிடுச்சு. 42 கங்குவா, 43 புறநானூறு, அது நடக்கவே இல்லை. 44 தான் ரெட்ரோ, 45 கருப்பு, 46 விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ், 47 இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ 2 ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் இருந்து மிஸ்ஸிங். இவராது பரவாயில்ல, 2 படம் தான். ஒருத்தர் சின்ன வயசுல சுட்டி குழந்தையா நடிச்சதுலேருந்து எல்லாத்திலையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இப்போ 49க்கு வந்துட்டாரு. அடுத்து அப்சஷன் படத்தை வச்சு ஒரு சில மீம்ஸ். இந்த மீம் பார்த்தோம் அப்படின்னா, யாரா இவ எனக்கே டஃப் கொடுப்பா போலியே அப்படின்னு அப்சஷன் நிக்கி நம்ம வல்லவன் ரீமாசனை பார்த்து கேட்குற மாதிரி போட்டிருக்காங்க. நீங்களாவது அந்த ஒன் விஷ் வில்லோ அதை பிரேக் பண்ணாதான் பயங்கர அப்சஸ் ஆவீங்க, இப்படிலாம் சைக்கோவாக நடந்துப்பீங்க. எங்கள் தலைவி வந்து நார்மலாகவே பயங்கர அப்சஸ்டு தான், அவங்களுக்கு ஒன் விஷ் வில்லோலாம் போட்டால் என்ன ஆகுங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து இதெல்லாம் எங்கள் தலைவன் தில் படத்திலே பண்ணிட்டாரு. ஆமாங்க, ஒரே எக்ஸ்பிரஷன் அப்படியே தான் வந்து இருக்குது. அடுத்த மீம், அப்சஷன் ஆல்டர்னேட் எண்டிங், நிக்கி ஃப்ரீமேன் லீவிங் வித் $1 பில்லியன். என்னை பொறுத்த வரைக்கும் பேரும் ஒரு சப்பை தான், எல்லா சப்பையும் பேர் தான். ஒருவேளை படம் முடிஞ்ச உடனே அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு அவள் ஓடி இருப்பாளோ. அடுத்து அப்சஷன் மூவி பயமா இல்லையா ப்ரோ? இல்லை ப்ரோ, நீங்கள் வேற ஒரு விஷயத்தில் ரொம்ப அப்சஸ்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம சிறுத்தை சிவா ஒன் விஷ் வில்லோ ஒருவேளை முன்னாடியே உடச்சிருப்பாரோ, அதனால தான் இத்தனை படங்கள் ஒன்றா சேர்ந்துருக்காங்களோ, இந்த அப்சஷனுக்கு ஒரு முடிவு கொடுங்கயா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து ஒரு சில ரேண்டம் மீம்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு திருஷ்யம் 3 பற்றி, வென் யூ ரிலாக்ஸ்ட் த திருஷ்யம் ஃப்ரான்ச்சைஸ் இஸ் ஃபைனலி ஓவர் பட் தென் த போஸ்ட் கிரெடிட் சீன் ஷோஸ் ஜார்ஜ் குட்டி வில் ரிட்டன் இன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. ஆள உர்ரா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அடுத்த மீம், AK64ல் யார் ரம்யா சொல்லுங்க ஆதிக் சார். ஏன்னா அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா ரம்யாங்கிற கேரக்டர் பேர் வந்துக்கிட்டே இருக்கும், ஹீரோயின்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டே வருவார். ஃபஸ்ட்டு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, AK64க்கு ப்ரொடியூசர் யாருங்கிறதான். இப்போ நமக்கு ஹீரோயின் தேவையா கோபி? முதல்ல ப்ரொடியூசர் கிடச்சதுக்கப்புறம் தான் ஹீரோயின்லாம். அடுத்த மீம், பெட்டி பற்றி, லாங்கஸ்ட் 6 இன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி பெடி ஆன் 300 மீட்டர்ஸ். அதாவது கிரிக்கெட் ஆட சொன்னால் கிறுக்குத்தனமாக ஆடிக்கிட்டு இருந்த மாதிரி தான் ராம் சரண் இந்த படத்தில் கிரிக்கெட் ஆடினார். ஸோ இப்படிலாம் உலகத்தில் யாருமே கிரிக்கெட் ஆட மாட்டாங்க, ஆனால் அப்படி ஆடியே வந்து பயங்கரமான 6 எல்லாம் வந்து அடிச்சிருப்பாரு. அதை வச்சு தான் இந்த மீம் போட்டிருக்காங்க. அடுத்த மீம், பீப்புள் ட்ராலிங் NTR லுக். ஆமாம், இந்த லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா சந்தான மாதிரியே இருக்காரு அப்படின்னு. ஆனால் கீழே பாருங்கள், நீ அவங்கள ஓட்டிட்டு அவங்க அடுத்த 1500 கோடிக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அது என்னமோ உண்மைதான் ஜி. அடுத்து டியூட் படத்தை பற்றி ரீசெண்டாக தான் டேரக்டர் வந்து டியூட் 2க்கான ஐடியா வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதை வச்சு மனசில் உள்ள பாரம் குறையிற மாதிரி 2 மீம் போட்டிருக்காங்க. ஒரு மீம், டியூட் 2 ஆன் தி ப்ராசஸ் டைரக்டர் கீர்த்தீஸ்வரன். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, டியூட் ஒரு கல்ட் கிளாசிக் படம் அப்படின்னா. இன்னொரு மீம், டியூட் 2 கீர்த்தீஸ்வரன். என்ன இதில் 2வது பொண்டாட்டிய பொண்டாட்டி புருஷன் கூட சேர்த்து வைக்க போறியா? சொல்ல முடியாது, அப்படி வச்சாலும் வைக்கலாம். ஏன்னா பொதுவாகவே பார்ட் 1 விட பார்ட் 2 வந்து பயங்கரமாக இருக்கணும், பெருசாக இருக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதில் இன்னும் பயங்கர கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுற மாதிரி கூட ஏதாவது ஒரு கான்செப்ட் குதர்க்கமாக இவர் யோசிச்சிருக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான மீம்ஸ். இந்த மீம்ஸில் உங்களுடைய ஃபேவரட் மீம் எதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வேற ஒரு மீம் எபிசோடில் நம்ம பார்க்கலாம்.